அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் இருக்கீங்களா? இந்த வீக்கெண்ட் எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 100 வருஷம் பழமையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான். இது எங்கே இருக்குது, எப்படி, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராபெரி பறிக்க தொடங்கியாச்சு. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்ட்ராபெரி வந்து ஒரு செடியில், அதுவும் இந்த சீசனில் சுமார் ஒரு 1/2 kg வரைக்கும் பழம் கொடுக்கும். அதை நம்ம நேரடியாக போயிட்டு பிடுங்கி சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ வேணுமோ வாங்கிட்டும் வந்துக்கலாம். இது நம்ம நியூ ஜெர்சியில் இருக்கிற பிரபலமான பேட்டில் வியூ ஆர்ச்சர்ட் தான் நம்ம வந்திருக்கோம். ஃப்ரீ ஹோல்டு நியூ ஜெர்சியில் இருக்க இந்த ஆர்ச்சர்ட் வந்து 100 இயர்ஸ்க்கு மேலே வரலாறு கொண்ட ஒரு குடும்பம் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பிக் யுவர் ஓன் ஆர்ச்சர்ட் அப்படின்னு தான் வச்சுருப்பாங்க. இவங்க ஸ்ட்ராபெரி சீசனில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து பழத்தை வந்து பறித்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை நம்ம சாப்பிட்ற ஒரு கப் ஸ்ட்ராபெரி ஒரு ஆரஞ்சு பழத்தை விட விட்டமின் சி அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஸ்ட்ராபெரி தான் வெளியே விதைகள் இருக்கக்கூடிய ஒரே பழம். மற்ற எல்லா பழத்துலேயும் உள்ளே தான் விதை இருக்கும். அதுவும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே ஒரு பழத்தில் விதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபைபர், உடலுக்கு தேவையான பல சத்துக்களை இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராபெரியை நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி அப்படி சாப்பிடும்போது இருக்க ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா? வாவ், அமேசிங்! அப்படி தான் இருக்கும். கடையில் வாங்கிக்கிற ஸ்ட்ராபெரிக்கும் இங்கே இப்படியே பறித்து சாப்பிட்ற ஸ்ட்ராபெரிக்கும் கண்டிப்பாக நிறைய வித்தியாசம் இருக்குன்றதை இன்றைக்கி தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அந்த வயலுக்குள்ளே அப்படியே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் சகப்பாக ஃபேமிலியோடு வரலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அமைதியாக அப்படியே அழகாக உட்காந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி அப்படியே இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு அருமையான பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். குழந்தைகளுக்கு விவசாயம் எப்படி நடக்குது, இது எப்படிலாம் இருக்குது அப்படின்றத அவங்க கூடயும் வந்து அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய யூஎஸில் வந்து நம்ம வீக்கெண்டில் வந்து போக முடியும். இயற்கை, பசுமை, இனிப்பு, ஸ்ட்ராபெரி குடும்பத்தோட தரமாக வந்து வரக்கூடிய ஒரு ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு முறையாவது வந்து நியூ ஜெர்சியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. நியூ ஜெர்சியில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் சராசரியாக 8 பவுண்ட் ஸ்ட்ராபெரி சாப்பிட்றாங்களாம். 1 ஏக்கர் ஸ்ட்ராபெரி பண்ணையில் 10,000க்கும் அதிகமான பழங்கள் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.